அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இசை மதிவான். இந்த காரணத்தில் நாம எதை பத்தி இன்னைக்கு பேச இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளாவிலிருந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வரப்படும் மருத்துவ கழிவுகளை பற்றி தான் பேசிருக்கோம் பேச போறோம். ஏற்கனவே கேரளா கோழி கழிவுலாம் நிறைய அது ஒரு மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாச்சு. இன்னும் சொல்ல போனா கேரளா வரக்கூடிய வண்டியில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இங்க இருந்து மீன் எடுத்துட்டு போறாங்க, மீன் முடிச்சுட்டு கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க இருந்து போகும்போதே தண்ணியை திறந்து விட்டே போயிடுவாங்க. ஆனா கேரளா எல்லைக்குள்ள போகும்போது பாருங்க அப்படியே கரெக்டா அடிச்சு சுத்தமா கொண்டு. ஏன்னா கேரளாவுக்குள்ள விதிமுறை சரியா இருக்குது. இங்க இருந்து தென்காசில இருந்து வாழைத்தாரை ஏற்றிட்டு போனா கூட அந்த வாழைத்தார் கேரளாவுக்குள்ள போய் இறக்கிறது, அந்த வாழைத்தாரை ஏற்றிட்டு போகும்போது அந்த சருகெல்லாம் கொண்டு கொடுத்துருப்போம்ல, அதை கூட கேரளா போட விட மாட்டாங்க, வண்டியோட திருப்பி பண்ணிடுவாங்க. அதே போல தமிழ்நாட்டுல இருந்து என்னவெல்லாம் போகுது அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டுல இருந்து காய்கறி போகுது கேரளாவுக்கு, தமிழ்நாட்டுல இருந்து பால் போகுது, தமிழ்நாட்டுல இருந்து மாடு போகுது, மாடு இங்க வைக்கல் போகுது, இங்க இருந்து மண்ணு போகுது, இங்க வந்து கல்லு போகுது. இப்படி வளங்கள் எல்லாமே கேரளாவுக்கு போயிட்டு இருக்கு. கேரளாவில இருந்து நமக்கு என்ன திருப்பி வருதுன்னா, மாட்டு கழிவு, ஆட்டு கழிவு மாதிரி இப்ப கோழி கழிவு வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப மருத்துவ கழிவுகளும் தொடர்ச்சியாக கொண்டு வருகிற சூழ்நிலை. அதுலயும் தென்காசியோட எல்லைகள்ல கேரளாவில் இந்த திருநெல்வேலியை சுற்றி இருக்கிற கிராமங்கள், அதுபோல கன்னியாகுமரியை சுற்றி இருக்கிற பகுதியில் தொடர்ச்சியா கொண்டப்படுகிற நிகழ்வு வந்துகிட்டே இருக்கு. நாம அரசாங்கம் பல முறை முன்னிட்டும் அதை பத்தி எந்த ஒரு எதுவுமே நடக்கல. இப்ப நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா அதிரடி நடவடிக்கையா இது முழு நேரமா கண்காணிச்சு இப்படி கேரளாவுக்கு வரக்கூடிய வண்டிகளை சிறைபிடிக்கிற வேலையை தொடர்ச்சியா செய்துட்டே இருக்காங்க. இப்ப ஒரு மாசம் முன்னாடி திருநெல்வேலியை சுற்றி இருக்கிற பாப்பாக்குடி பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு தனியார் இடத்துல இப்படிதான் மருத்துவ கழிவு கொண்டு போயிட்டாங்க. அவருக்கு சார்பா காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிற அந்த இடத்தோட முதலாளி புகார் அதை பத்தி எந்த ஒரு முறையீடும் அல்ல. அதுக்கப்புறம் சிஎம் செல்லுக்கு முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு ஒரு மனு போடுறாரு. அதுக்கப்புறம் தான் என்னென்ன பார்க்க ஆரம்பிக்காங்க. இந்த நேரத்துல நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் இருக்கக்கூடிய மாரி சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பி, அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அந்த சக்தி பிரபாகரன் அப்படி 4-5 பேர் சேர்ந்து அந்த மனு திருப்பி ஒரு மனு எடுத்துக்கொண்டு மாநகராட்சி கமிஷனர் கொடுத்தாங்க. அந்த மனுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயல்பாவே மருத்துவ கழிவுகளை இப்படி கொட்டுறது மிகப்பெரிய தப்பு. அதாவது கேரளா தமிழ்நாடு அப்படிங்கிறத தாண்டி அரசு மருத்துவமனையா இருக்கலாம், தனியார் மருத்துவமனை மருத்துவ கழிவுல பொது இடத்துல தட்டக்கூடாது. ஏன்னா 2016 சட்டப்படி அரசு மருத்துவ கல்லூரியிலிருந்து இல்ல மருத்துவமனையிலிருந்து கொண்டு வரக்கூடிய கழிவுகளை எப்படி சுத்திகரிப்பு செய்யணும், எந்த விதிமுறைகளை கொண்டு வர சொல்லணும் அப்படின்னு ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க. அந்த சட்டங்களோட இங்க நாங்குநேர் திருநெல்வேலி பக்கத்துல நாங்குநேர்ல மருத்துவ கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு நிலையம் தொடங்கப்பட்டிருக்கிறது நாங்குநேர்ல. அங்க கொண்டு போய் தான் சுத்திகரிப்பு வேலைகளை செய்யணும் அப்படின்னு இருக்கு. இதை மீறி வெளியில கொட்டப்படுகிற மருத்துவமனைகள் மீது, கழிவுகளை கொட்டுற மருத்துவமனைகள் மீது மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற திட்டம் அமல் இருக்குது. இந்த மாதிரியான நேரத்துல கேரளா திட்டமிட்டு அயோக்கியத்தனமா, அரசுக்கு தெரியாம, இப்படி யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா இப்படி கழிவுகளை கொட்டிட்டு போறதை நம்ம நடவடிக்கை எடுத்தாகணும், அந்த வண்டிகளை சிறைப்பிடிச்சு கொடுத்தா நீங்க வழக்கு போட தயாராகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. இப்ப ஒரு வழியா நாம் தமிழர் கட்சி முட்டினதுக்கு அப்புறம் இன்றைக்கு அந்த அரசாங்கம் என்ன செய்யுது, தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த கழிவை பிரிக்கிற வேலையை பாக்குறாங்க. பிரிச்சு நாங்குநேர்ல கொண்டு போய் தரம் பிரிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, கேரளா கொண்டு வந்து திருட்டுத்தனமா அத்துமீறி கொண்டு வந்த கழிவை இங்க வச்சு ஏன் பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு, மருத்துவ கழிவு எதுக்கு இங்க இருக்கு, அப்படியே வண்டியை பிடிச்சி திருப்பி அவனுக்கு அனுப்புவோம், அங்க போய் பிரிக்கட்டும், அவனோட மண்ணுல போய் பிரிச்சுட்டோம். அது எப்படி இங்க இருந்து ஒரு நல்ல பொருள் போகும்போது வாங்கிக்கிற கேரளா அரசு இங்க இருந்து வாழைத்தாறுல ஒரு வாழை சருக கூட வேண்டாம் சொல்லி திருப்பி அனுப்புத, அப்புறம் அவனோட கழிவை நம்ம ஏன் எடுத்து வச்சுக்கணும்? அப்ப நல்ல வளங்களையும் இங்க இருக்கக்கூடிய பால், மலை, கல்லு, இருந்து எல்லா பொருட்களையும் எடுத்து, காய்கறி எல்லா பொருட்களையும் கேரளாவுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அவன் இந்த வளத்தையும் இந்த நிலத்தையும் அழிக்கக்கூடிய மருத்துவ கழிவையும் கோழி கழிவுகளையும் இங்க கொட்டுறானா? கடவுளின் தேசம் கேரளானா அப்புறம் தமிழ்நாடு என்ன தேசம் ஒரு கேள்வி எழுப்பப்படுது இல்லையா? அப்ப கடவுள் கேரளாவை ஆளுகிற முதலமைச்சர்கள், அமைச்சர்கள்லாம் அந்த மண்ணை மக்களை எப்படி நேசிக்கிறாங்க, தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சரும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இந்த மண்ணை மக்களை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறத இது புரிஞ்சுக்க முடியுது. ஒரு அரசாங்கம் வெளியில இருந்து வரக்கூடிய பொருள் இந்த மண்ணுக்கு உகந்ததான பொருளை மட்டும் வரவேற்குது. இந்த மண்ணுக்கு ஆக முடியாத பொருளை உள்ளூர்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருளை கூட எப்படி வெளிமாநிலத்துக்கு கொண்டு போய் ஏமாத்தி தட்டிடலாம் அப்படின்னு நினைப்பது ஒரு நல்ல அரசா? இல்ல இங்க இருக்க வளங்களை எல்லாம் அடிச்சடிச்சு எவ்வளவு வேணாலும் கொடுத்துட்டு கேடு கட்டதெல்லாம் கொண்டு வந்து என் மண்ணில் போடு அப்படின்னு சொல்றது இந்த மக்களுக்கான நல்ல அரசா அப்படின்னு நாம சிந்திச்சு பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதுவும் இன்றைக்கு கூடிய தலைமுறைகள் அரசியல உற்று நோக்குங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த நிலம் வளம் எல்லாம் நினைக்கிறேன் படிச்சு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பெல்லாம் கிடையாது. இந்த மண்ணை சார்ந்த தொழில்களை தற்சார்பு பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த நிலத்தையும் மலடாக்குற வேலையை தொடர்ச்சி அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்து நம்ம வேடிக்கை பார்த்துருந்தோம்னா இந்த நிலத்தை நம்பி நம்மளால அது எதுவுமே பண்ண முடியாத சூழல் ஆயிரும். அப்ப இந்த நில வளங்களை பாதுகாத்தாலுடைய நாளைய தலைமுறை நம்மளால பாதுகாக்க முடியாம போயிடும். அப்படி ஒரு பாதுகாக்கக்கூடிய தன்மைக்கு நம்ம வரணும்னா இந்த சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அரசியல் எப்படி இருக்குது, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொடுத்திருக்க விதியின் அடிப்படையில இந்த சுற்றுச்சூழலிலே பாதுகாக்கக்கூடிய விதிமுறைகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு வாரியத்தின் கீழே தான் இந்த மருத்துவ கழிவுகளாம்
தரம் பிரிக்கப்படுகிறதா, இந்த மருத்துவக் கழிவுகள்லாம் அந்த விதிமுறைகளின் படிதான் கழிவுகளாக சேமிக்கப்படுகிறதா, இல்ல பிரித்து தரம் பிரித்து ஒதுக்கப்படுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா இது போன்ற போராட்டங்களா கன்னியாகுமரியில் ஆகட்டும், திருநெல்வேலியில் ஆகட்டும், இந்த 2 மாவட்டங்களிலுமே மிகப்பெரிய அளவுல முன்னெடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா 2 மாவட்டத்தில் இருந்தா வளங்கள் திருடப்பட்டு தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த தெற்கு மாவட்டங்களில் வளங்கள் திருடப்பட்டு தொடர்ச்சியா கேரளாவுக்கு போயிட்டே இருக்கு. கேரளாவுக்கு செல்லக்கூடிய அந்த வண்டிகளை மறிக்கணும் அது தடை செய்யணும்னு சொல்லி எவ்வளவோ போராட்டங்கள் நடந்த பிறகு இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு எந்த அரசும் செவி சாய்க்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா 10 டயருக்கு மேல இருக்கக்கூடிய லாரி ஓடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா முழு நேரம் ஓடிட்டே இருக்குது. அதனால விபத்துல நிறைய மனிதர்கள் இறந்த பிறகும் கூட பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், மனைவி, தாய், கணவர் அப்படிலாம் விபத்துல இறந்த பிறகு கூட அந்த வண்டிகளை தடை செய்கிற நிலை வரமாட்டேங்குது. அப்படியான சூழல அந்த மக்கள் வெகுண்டு எழுந்து இப்ப அந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்லாம் ஏன்னா இங்க இருந்து வளர்த்து எடுத்துட்டு போறீங்க, எங்க மண்ணை கெடுக்கிற பொருளையும் கொண்டு வர சொல்லி அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிற அளவுக்கு இதை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கா எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற முயற்சி இருக்காங்க. இந்த அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம், திராவிட மாடல் அரசு வந்து நாங்க மக்களுக்காக அப்படிலாம் பீத்திட்டு இருக்காங்க இல்லையா, அதை மக்கள்கிட்ட நிரூபிச்சு காட்டணும்னா இந்த போன்ற வளங்களை அடுத்த மாநிலத்துக்கு கொண்டு சொல்லி தடுத்தோம். இந்த மாதிரி மண்ணின் வளத்தை கெடுக்கக்கூடிய பொருட்களை மற்ற மாநிலங்கள் நமக்கு வரக்கூடிய தடுக்கிற வேலையும் செய்தால் ஒழிய இந்த அரசு மக்களிடத்தில் ஒரு பேர் வாங்க முடியாது. இந்த நிலவள சுரண்டலை நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் பார்வையிட்டு இல்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது அப்படிங்கிறது சாட்சினா இதற்கான போராட்டங்களை தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த போராட்டங்கள்ல இந்த பாதுகாப்பான மக்களை பாதுகாக்கிற வேலையில் ஈடுபடுகிற திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் பிள்ளைகள், நான் சொன்னது போல தம்பி மாரிசங்கரா இருக்கலாம், அண்ணன் பிரபாகரனா இருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய எங்க மகளிர் பாசறையா கூட இருக்கிற தம்பிமார்கள், இப்படி அவங்களுக்கும் அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் போராடி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் சீலன் அவரோடு உள்ளிட்ட குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுற்றுச்சூழல் ஆர்வலத்தை சேர்ந்த நாம் தமிழர் பிள்ளைகளுக்கும் இசைமதி வழியா ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கிறோம். கட்டாயம் நீங்கள் எடுக்கிற இந்த முயற்சி நாளை சமுதாயம் உங்களை போற்றக்கூடிய நிலைக்கு வரும் நம்புறோம். நன்றி, வணக்கம்.